ऋकारः प्रौढमूलः पदक्रमसहितश्छन्दविस्तीर्णशाखैः ऋक्पत्रः सामपुष्पो यजुरधिकमथोऽथर्वगन्धं दधानः यज्ञच्छाया समेतो द्विजमधुपगणैः सेव्यमानः प्रभाते मध्ये सायं त्रिकाले सुचरितचरितः पातु नो वेदवृक्षः। அயோத்தியா மண்டபம் ஸ்ரீராம சமாஜம். இந்த பேர் தெரியாதவர் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க. இங்கே என்ன விசேஷம்னு கேட்டால், நித்திய விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், ஸ்ரீராம நாம ஜபம் எழுதுவாங்க இல்லையா, லேಖனம் சொல்லுவாங்க, நாம லேಖனம் நாம ஜபம். இந்த ஜபம் எதுக்காக பண்ணணும் இந்த ஒரு யோசனை பண்ணால், பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு வார்த்தை வரும், பிரியநாம கிரகணே. பிரியநாம கிரகணே, நாமகிரகணம். நாமம் சொன்னால் அவருக்கு பிரியம். யாருக்கு? எல்லாருக்குமே. உதாரணத்துக்கு யாரோ 4 பேர் நின்றுட்டு பேசுகிறாங்க. அவர் பேசும்போது எதை பற்றி பேசுகிறாங்களோ தெரியாது நமக்கு, ஏதோ விஷயத்தில் பேசுகிறாங்க. இந்த பேசும்போது நடுவில் நம்ம பேர் வந்துச்சேன்னா, என் பேர் சொன்னாங்களா, என்ன ஆச்சு கேட்போமோ இல்லையா? நம்ம பேர் அங்கே வந்த உடனே நமக்கு அங்கே ஏதோ நம்ம பற்றி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்கே உற்சாகம், பிரியம் வரும். இல்லை உங்கள் பேர் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு அப்படி கேட்டிருக்குன்னு சொல்லலாம். சொன்னாலும் அப்படியா, ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும். அப்படி சொல்லும்போது என் பேர் சொல்லலையா. அப்படி நாமகிரகணம் பண்ணாலே எல்லாருக்குமே பிரியம். அதே விதத்தில் பகவன் நாமகிரகணம் பண்ணால் பகவானுக்கு அது பிரியம். அதனால் நாமஸ்மரணம் பண்ணியே ஆகணும். நாமஸ்மரணம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பகவானுக்கு பிரியமான மனிதனாக நம்ம மாற முடியும். இது ஒரு பார்வை. இந்த பக்தி, நவவிதா பக்தி, 9 விதமான பக்திகள் இருக்கு இல்லையா, ஸ்ரவணம், கீர்த்தனம், தாஸ்யம், இதெல்லாமே. அதில் சக்கியம் ஒரு விதமான பக்தி. பகவானுக்கும் நமக்கும் பிரியம் ஏற்படுச்சுன்னா அங்கே என்ன ஆகும், அது சக்கியமாகும். 9 விதமான பக்தியில் அது ஒரு விதமான பக்தி. இது நம்ம பக்தி பார்வையில் பார்க்கும்போது நாமஸ்மரணம் நாம் பார்க்கக்கூடிய பார்வை. இதே நாமஸ்மரணம் இன்னொரு விதத்தில் பார்க்கலாம். அது கொஞ்சம் டெக்னிக்கலான பார்வைன்னு சொல்லலாம். இங்கே சாங்கிய தர்சனம் 6 சாஸ்திரங்கள் இருக்கு இல்லையா, நியாயம், வைசேஷிகம், சாங்கியம், யோகம், மீமாம்சா, வேதாந்தம். இந்த சாங்கிய தர்சனத்தில் பதார்த்தங்கள்லாம் பிரித்து சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் என்னென்ன இருக்கோ இதெல்லாமே பிரித்து சொல்லுவாங்க. பஞ்ச கர்மேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் சேர்த்து 24 தத்துவங்கள். அதில் பிரகிருதி மூலமாகவே நமக்கு எல்லாமே நடக்கிறது. இப்போ ஒரு சேனலில் ஒரு ஜலம் போகுதுன்னா, அந்த ஜலம் போகும்போது நீங்கள் ஒரு பேப்பர் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு போட் மாதிரி பண்ணி அந்த ஜலத்துக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளோ எங்கே போகுமோ அங்கே அந்த பேப்பர் போட் போகும் இல்லையா. அதே விதத்தில் சத்வம், ரஜம், தமம், இந்த 3 குணங்கள் இருக்கக்கூடிய பிரகிருதி அது எங்கே வேணுமோ அங்கே நம்ம கொண்டு போவோம். நேற்றுக்கு தான் காலையில் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, வேதாந்தம் படித்தால் மட்டும்தான் மோட்சம் கிடைக்குமான்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதிலாக சொல்லும்போது இதே விஷயம் சொன்னோம்.
என்ன? பிரகிருத்தேஹ கிரியமானானி குணைஹி கர்மாணி சர்வஷः அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. எப்படி கீதையில் கிருஷ்ணன் சொல்றார், பிரகிருத்தேஹ கிரியமானானி, பிரகிருத்தினாலே எல்லாமே செய்யப்படுறது. இப்போ நமக்கு தூக்கம் வருது, நாம் தூங்குறோம், எனக்கு தூக்கம் வந்திருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் நமக்கு தூக்கம் வந்திருக்கா, உடம்புக்கு தூக்கம் வந்திருக்கா? நான் சொன்னால் யார்? உடம்பா, ஆத்மாவா, ஜீவாவா, என்ன அது? அதை பற்றி தெளிவு இல்லாமல் எனக்கு தூக்கம் வந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புக்கு தான் தூக்கம் வந்திருக்கு, அந்த உடம்புக்கு தான் ரெஸ்ட் தேவை. ஜாகிரதை, நாம் வந்து தூக்காமல் இருக்கும்போது அது ஜாகிரதை, தூங்கும்போது அது சொப்னம். அந்த சொப்னம் தாண்டி சுஷுப்தி, இன்னொரு மூணாவது இருக்குது. சில நேரத்தில் வந்து காலையில் எழுந்தும்போது நம்ம சொல்லுவோம், இன்றைக்கி வந்து எனக்கு கனவும் இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லா தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். நான் நல்லா தூங்கினேன்னு சொல்லுவோம் காலையில். ஆனால் நான் நல்லா தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரிஞ்சது? நம்ம தூங்கும்போது யாரோ ஒருத்தர் அங்கே நின்றுட்டு பார்த்தாங்க, அவருக்கு தெரியும் இந்த அண்ணா தூங்கிட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் சாட்சியன்னு சொல்லுவாங்க. ஜாகிரதி, சொப்னம், சுசுப்தி, இது 3 இருக்குது. இது 3த்துலேயும் வந்து ஒருத்தர் வந்து சாட்சியாக இருக்காங்க. சாட்சி சேதா கேவலோ நிர்குணஷ்டன்னு சொல்லுவாங்க. அது நான் சொல்லும்போது அதுக்கு நான் அந்த ஐடென்டிட்டி வரணும்னா அதுக்கு அகங்காரம் வேணும். இந்த 14 இருக்கு இல்லையா, பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அகங்காரம் சொன்னால் இந்த விவகாரத்தில் தமிழில் வந்து சொல்லக்கூடிய அகங்காரம் கிடையாது. தமிழில் அகங்காரம் சொன்னால் வேறே அர்த்தம். அந்த சாங்கிய தர்சனத்தில் சொல்லக்கூடிய அகங்காரம் சொன்னால் இது என்னோட கை, இது என்னோட உடம்பு, இப்படி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட்டாக இருக்கு இல்லையா. நான் சொன்னால் இந்த ஒரு பவுண்டரி கிரியேட்டாக இருக்குது. அதுக்கு உள்ளே என்ன இருக்கோ அது எல்லாமே நான் சொல்ல முடியும், அது வெளியே இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அகங்காரம், ஐடென்டிட்டி. யோக சாஸ்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பாவ விஸ்தாரம் சொல்லுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, பாவ விஸ்தாரம் பண்ணுவாங்க. அந்த பாவ விஸ்தாரம் யோக சாஸ்திரத்தில் கற்றுண்டு நாம் பண்ணால் உலகமே நமக்கு உள்ளே வரும். இது வெஷ்டி, இந்த வெஷ்டிலேருந்து சமஷ்டியும் வெஷ்டிக்கு உள்ளே வரும். இது ரொம்ப கஷ்டம், நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதோட வாழ்க்கையில் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போது யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதாவது தவறான வார்த்தைகள் சொன்னாங்கன்னா, அப்பா பற்றி ஒன்றும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பா பற்றி ஏதாவது சொன்னால் உங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது? அவருக்கு தனி, நீங்கள் தனி தானே. ஆனாலும் அந்த பாவ விஸ்தாரமாகி நான் சொல்லக்கூடிய அந்த சர்க்கிளுக்குள்ளே அப்பாவும் வந்திருக்காங்க. அதனால் அந்த சர்க்கிள் தொட்ட உடனே ஷாக் அடிக்கிறது. அப்பா பற்றி ஒன்றும் பேசாதீங்க. நான் சொல்லக்கூடிய அந்த சர்க்கிளுக்குள்ளே அப்பாவும் வந்தாச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. சில பேருக்கு கார் வந்திருக்கு, அவர் காருக்கு கொஞ்சம் என்ன ஸ்க்ராட்ச், என் காருக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லுவோம். அது காருக்கு தானே ஆச்சு, உங்களுக்கு என்ன கஷ்டம் சொன்னால் என் கார் சொல்லுவோம். அந்த நான் சொல்லக்கூடிய அகங்காரத்துக்குள்ள அந்த காரும் அந்த பொருளும் வந்தாச்சு. இதுதான் பாவ விஸ்தாரம். இந்த ரேக்கி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது இந்த பிராணம் இருக்குமே, அந்த உதான பிராணம், வியான சர்வசரீரகா, வியான பிராணம், பிராண அபான வியான உதான சமான 5 பிராணங்கள் இருக்குது, பஞ்ச பிராணங்கள். இந்த வியான பிராணம் மட்டும் உடம்பு முழுக்க இருக்குது. அது வந்து அதோட விஸ்தாரம் பண்ண முடியும். அதோட விஸ்தாரம் கொஞ்சம் பண்ணினோன்னா இங்கே தொட்டாலும் என்னோட தொட்ட மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். வியான பிராணம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண இந்த ரேக்கி ட்ரீட்மெண்ட்லாம் அது பண்ணுவாங்க. அந்த கையிலேருந்து அந்த வியான பிராணம் நீங்கள் வந்து உள்ளே எடுத்துட்டிங்கன்னா அந்த கை கட் பண்ணாலும் உங்களுக்கு சென்சேஷன் வராது. வியான சர்வசரீரகா. இப்படி நான் சொல்லக்கூடியது எது இருக்கோ அது வந்து விஸ்தாரமாக பண்ண முடியும். ஆனால் அது வந்து ரொம்ப சங்கோச்சமாகவே, சங்கோச்சம்னா
சின்னதாகவே இருக்கும். அதனால் இது என்னோடய உடம்பு, என்னோடய பேர், என்னோடய வாழ்க்கை, என்னோடய ஹேர் ஸ்டைலு, என்னோடய ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி இந்த உடம்புக்கு மட்டும்தான் அது லிமிட்டடாக இருக்கும். கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி உலகமே நமக்குள்ளே கொண்டு வரலாம். அது வந்து யோக மார்க்கம், இந்த சாங்கியம் யோகம் சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த சாங்கியத்திலேயே இந்த பிரகிருதி பற்றியும் சொல்கிறார். ஏற்கனவே இந்த பேப்பர் போட் உதாரணம் சொன்னோமே, இந்த பேப்பர் போட் மாதிரி நம்ம வாழ்க்கை, அந்த பிரகிருதி எங்கே கொண்டு போகிறதோ அங்கே நம்ம போகிறோம். காரியத்தே ஹவசக்கர்மான்னு சொல்லுவாங்க கீதையில். நம்மளால் செய்யப்படுகிறது, நாம் செய்கிறது இல்லை. அந்த பிரகிருதிக்கு காரணம் யார்? பிரகிருதிக்கு காரணம்தான் பகவான். அதனால் பகவானோட அனுகிரகம் இருந்தால் அந்த பிரகிருதியோட எஃபெக்ட் நாம் தாண்ட முடியும் நினைப்பாங்க. அப்படி பிரகிருதி நமக்கு உள்ளே இருக்கிறதுனால இந்த பஞ்ச கர்மேந்திரியங்கள் அதுக்கு என்ன வேணுமோ அதை வாங்குறது. ஏதோ ஒரு நல்ல சீனரி பார்க்குறோம், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். இந்த ஸ்ரோத்ரேந்திரியம், திருகிந்திரியத்துக்கு அது தேவை. அப்போது அது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு சினிமாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மலையாக இருக்கலாம், ஒரு ஆறாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த திருகிந்திரிக்கு என்ன வேணுமோ அது வந்து ரசிக்கிறது, ரசித்து பார்க்குறது. அந்த ரசித்து பார்க்கும்போது என்ன ஆகும்? இவனுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் உள்ளே போகும். அந்த சிக்னல் உள்ளே போய் என்ன ஆகும்? அந்த சித்தத்துக்குள்ளே ஒரு புது ஃபைல் கிரியேட் ஆகும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பேர் என்ன சொன்னீங்க? ராமன்ஜி. ராமன்ஜி வந்து இப்போ உட்காந்துருக்காங்க. கூடுதலி சுவாமிகள் ரொம்ப நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. இந்த நினச்ச உடனே ராமன்ஜி லைக்ஸ் கூடுதலி சுவாமிஜின்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபைல் கிரியேட் ஆச்சு உள்ள. அப்படி ஒரு ஃபைல் கிரியேட் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. ஏதோ சத்தம் கேட்குறது, அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தத்தோட ஃபைல் உள்ள கிரியேட் ஆகுது. காது, நாசிக்கா, ஏதோ ஸ்மெல் நமக்கு வர்றது, இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா ரொம்ப அசங்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். எது இருந்தாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைல் உள்ள கிரியேட் ஆகுது சித்தத்துக்கு. அப்படி நிரந்தரமாக நமக்கு புது ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. எப்போலேருந்து இது ஆரம்பிச்சது? கீதையில் திரும்ப கிருஷ்ணர் சொல்கிறார் என்ன? நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்ய கர்ம கிருத். ஒரு செகண்டு நாம் வந்து கர்மங்கள் பண்ணாமல் இருக்க முடியாது. நம்ம தூங்குறோமே, அந்த தூக்கமும் ஒரு கர்மம் தான். ஆக்ஷன் பண்ணியே ஆகணும், அதோட இம்பேக்ட் வந்தே ஆகும். அப்படி நமக்கு வந்து கண், காது, வாய் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளே வர்றது. இது இன்புட் மோடுன்னு சொல்லுவாங்களே கம்ப்யூட்டர் லாங்குவேஜில். நீங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் போனீங்கன்னா இது இன்புட்டு, இது அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இங்கே மிக்சர் இருக்குது, சவுண்ட் மிக்சர். இதில் வந்து மைக்லேருந்து அங்கே இன்புட் போகும், அந்த இன்புட்லேருந்து அங்கே ஸ்பீக்கருக்கு அவுட்புட் போகும். அப்படியே இந்த நம்ம உடம்புக்கு, நம்ம சித்தத்துக்கு இன்புட்டு கொண்டு வர்றது யாருன்னு சொன்னால் இது இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள். அதுக்கு என்ன சம்ஸ்காரங்கள் இருக்குமோ அது திரும்பி திரும்பி கேட்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு நல்ல சாஸ்திரிய சங்கீதம் சொல்லிக் கொடுக்குறோம், அவருக்கு வந்து அந்த ராகம் பிடிக்கும். அந்த ராகம் கேட்குறது, ரொம்ப நல்லா பாடுறாங்க, 5 நிமிஷம் அப்புறம் போகலாம்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த ராகம் கேட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு உட்காருவாங்க. என்ன சம்பந்தம்? இவருக்கு உள்ளே இருக்கிற ஃபைல்ஸுக்கும் அங்கே ஒருத்தருடைய சவுண்டுக்கு கனெக்ஷன் இருக்குது. இங்கே உள்ளே இருக்கிற சம்ஸ்காரத்தினால அந்த ராகம் அவருக்கு பிடிக்கும். அப்படி நமக்குள்ள நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அது மேலே நமக்கு கண்ட்ரோல் இல்லை. அந்த கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்காகவே நம்ம பாரதிய கலாச்சாரம், இந்து கலாச்சாரம் முயற்சி பண்ணுறது. அதை நாம் புரிஞ்சுட்டு பண்ண முடியாது. அதனால் பரம்பரையில் சில விஷயங்கள் வந்திருக்கு. என்ன, காலையில் எழுந்த உடனே
கையை பார்த்து கராகிரே வசதே லக்ஷ்மி கரமத்தே சரஸ்வதி இப்படி சொல்கிறார். அந்த பூதேவிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் வேலைகளை ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் குளிக்கும்போது அந்த ஜலத்தில் பக்கெட்டில் குளித்தாலும் கங்கை செய்வனே செய்வா கோதாவரி சரஸ்வதி கங்காதி நதிகள் எல்லாமே இந்த ஜலத்தில் இருக்காங்கன்னு சொல்லி குளித்த உடனே ஏதாவது ஸ்தோத்திர பட்டனம் பண்ணணும். ஏன் ஸ்தோத்திர பட்டனம் பண்ணணும்? இந்த வாகேந்திரியம் வாய் சும்மா இருக்காது, ஏதாவது ஒரு பேசிகிட்டே இருக்கும், இல்லைன்னா யோசனை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த வாய்க்கு அந்த யோசனைக்கு ஒரு வேலை கொடுக்கணுமே. இப்போது ஒரு சின்ன குழந்தை ரொம்ப சத்தம் போடும், அப்போ அம்மாவுக்கு வேலை பண்ணவே முடியாது, கிச்சனில் போய் ஏதோ வேலை செய்யணும், ஆனால் அந்த பையன் விடமாட்டான். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாள், அந்த மொபைல் எடுத்துட்டு ஏதோ கேம் ஆன் பண்ணி பையன் அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டு வேலைக்கு போவோம். அம்மா வேலை பண்ணும்போது இந்த குழந்தை விளையாடுவான். அப்படி நம்ம வாய்க்கு மனசுக்கு கைக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும். அந்த வேலை மூலமாக உள்ள என்ன ஃபைல்ஸ் புது ஃபைல்ஸ் வர்றதோ அந்த ஃபைல்ஸ் நல்ல ஃபைல்ஸாக இருக்கணும், சம்ஸ்காரம் ஏற்படக்கூடிய ஃபைல்ஸாக இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு ஃபைல்ஸாக வரக்கூடாது உள்ள. இல்லைன்னா ஏன்னா அதோட இம்பேக்ட் அப்புறம் நமக்கு அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அதனால் வாய்க்கு கொஞ்சம் ஏதாவது ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லக்கூடிய வேலை கொடுக்குறது. அதுக்கப்புறம் பூஜையில் என்ன பண்ணுவோம்? கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம். கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம், இது 5 உபச்சாரங்கள் பிரதானமாக. கந்தம் என்ன? பிருத்வி தத்துவம். இப்போ எங்கோ மழை வர ஆரம்பிச்சதுன்னா இங்கே நமக்கு ஸ்மெல் வரும். அந்த மண்ணோட ஸ்மெல் வந்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ, அங்கே எங்கேயோ மழை ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லுவோம். அங்கே எங்கேயோ மழை வந்த உடனே எங்கே ஸ்மெல் வர்றது? ஏன் ஸ்மெல் வருதுன்னா அந்த பிருத்வி தத்துவம், மண்ணோட குணம் என்ன? கந்தம், சுகந்தம். ஸ்மெல்லுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? வாசனை. வாசனை. அந்த மண்ணோட வாசனை நமக்கு வர்றது ஏன்னா பிருத்வி தத்துவத்தோட குணம் வாசனை. அதனால அந்த சந்தனம் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. சந்தனம் சமர்ப்பணம் பண்ணும்போது அது சுத்தம் பண்ணி தான் சமர்ப்பணம் பண்ணணுமே. அது சுத்தமாக வச்சுக்கணும், நாம் சுத்தமாக இருக்கணுமே. அந்த சந்தன சமர்ப்பணம் பண்ணுறது மூலமாக நாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிருத்வி தத்துவம் சுத்தம் பண்ணுறோம். நமக்குள்ள பிருத்வி தத்துவம் இருக்கா இல்லையா? பஞ்சபூதங்கள் சேர்ந்து தான் இந்த உடம்பாக இருக்கு. இதுவும் சுத்தமாகணும், அது தயாராகணும். அதனால் பிருத்வி தத்துவம் சந்தனம் சமர்ப்பணம் பண்ணுறோம். ரெண்டாவது ஆகாசம். இந்த பூ நிலத்துலேருந்து மேலே ஒரு ஆகாசத்துலேயே இருக்கும். அதனால் பூ ஆகாச தத்துவம். இந்த ஆகாச தத்துவம் சமர்ப்பணம் பண்ணுறோம். தூபம் வாயு தத்துவம். வாயு சுத்தம் பண்ணுறோம், வாயு தூபம் சமர்ப்பணம் பண்ணுறோம். தீபம் அக்னி தத்துவம். 5வது அமிர்த தத்துவம் நைவேத்தியம், ஜல தத்துவம். இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் சுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம பூஜை பண்ணுறோம். அந்த பகவானுக்கு அந்த பூஜை தேவையில்லை. ஆனால் நமக்கு தேவை, எனக்கு பிடிக்கும் சொல்லியிருக்கான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஏன் எனக்கு அதை பிடிக்கும் ஏன் சொல்லியிருக்கான்? அவன் தான் எல்லாம் உருவாக்கியிருக்கானே. ஏன்னா அதை சமர்ப்பணம் பண்ணுறது மூலமாக நம்ம சுத்தி ஆகும். இப்படி நமக்கு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சதத்துவங்கள், மனசு, சித்தம், இந்திரியங்கள் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் இந்த எல்லா வழிகள்லையும் கொஞ்சம் பொருள் தேவை, ஏதாவது ஆக்டிவிட்டி தேவை, ஒரு இடம் தேவை. எங்கே வேணாலும் அங்கே பூஜை பண்ண முடியாது, எங்கெங்கேயும் குளிக்க முடியாது இல்லையா? இந்த மாதிரி நிறைய நிர்பந்தங்கள் இருக்கும். ஆனால் நாமஸ்மரணம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒன்றும் நிர்பந்தம் இருக்காது. நாமஸ்மரணம் பண்ணுறதுக்கு மட்டும் ஒன்றும் நிர்பந்தம் இல்லை. அதனால் அந்த நாமஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க.
இதுக்கு வந்து சாஸ்திரிய மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா உதாத்தீகரணம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு விஷயமாக இருக்கட்டும், அது 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 இருக்கிற இடத்துலேருந்து மேலே கொண்டு போகிறது. உதாத்தம்னா மேலே மேலே கொண்டு போகிறதுக்கு உதாத்தீகரணம்னு சொல்லுவாங்க. எப்படி மேலே கொண்டு போகிறது? இப்போது நான் சும்மா உட்காந்தோன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பேச ஆரம்பிப்பாங்க. ஆண்கள் இருந்தாங்கன்னா, இந்த டிஎம்கேக்காரங்க ரொம்ப குழப்பம் பண்ணுறாங்கப்பா, இப்படி ஆரம்பிப்பாங்க. இப்படி பாலிடிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து, கிரிக்கெட்லேருந்து ஆரம்பித்து, சினிமாலேருந்து எல்லா விஷயங்களும் பேச முடியறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் இல்லையா? அந்த 4 மணி நேரம் மனசுக்கு, காதுக்கு, வாயுக்கு வேலை. அந்த 4 மணி நேரம் பேசின வார்த்தைனால அந்த சித்தத்துக்கு, மனசுக்கு என்ன சம்ஸ்காரம் கிடைச்சது? அந்த சம்ஸ்காரம் திரும்பி நமக்கு நல்ல பண்ணுவா? என்ன ஆகும்? அதனால் அது நம்ம யோசிக்கிறதே இல்லை. அன்கான்ஷியஸ் இம்பல்சிவ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. நம்மளோட பிரயத்னம், நம்மளோட முயற்சி இல்லாமல் ஏதோ நடக்கும். அதுக்கு வந்து பைஷுனம்னு பேர். பைஷுனம்னா ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுறது. யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவன் ரொம்ப மோசமான ஆளுப்பா, அவன் வந்து பொண்டாட்டி பசங்களை வந்து நன்னா பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு பற்றி பேசுவாங்க. அவன் அங்கே இல்லை. அவன் இல்லாத நேரத்தில் அவன் பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பைஷுனம். இங்கிலீஷ் வந்து காசிப்பிங்னு சொல்லுவாங்களே. அந்த பைஷுனம் பண்ணுறதுனால நம்ம பிராணசக்தி குறைவு. பகவத்கீதையில் வருமே, தியாக சாந்தி அபைஷுனம், தியாக சாந்தி அபைஷுனம். பைஷுனம் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம முயற்சி இல்லாமல் நம்ம வாய், நம்ம கண், நம்ம காது எல்லாமே வேலை செஞ்சுட்டே இருக்குது. நிறைய ஃபைல்ஸ் உள்ளே வந்துட்டே இருக்குது. அதை நிறுத்தி வச்சு சும்மா உட்காரன்னு சொன்னால் உட்கார முடியாது. ஏன்னா நஹி கஷ்டித் க்ஷணம் அப்படி ஜாத்தோ திஷ்டத்ய கர்மகிருத். அதனால் அம்மா பையோட கையில் எப்படி ஒரு விளையாட்டுக்காக ஏதோ ஒரு தாய் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அந்த வாய்க்கு வந்து ஸ்ரீராமநாமம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் இது சொல்லிகிட்டே இருக்குன்னு சொன்னால் அது அந்த வாய் சொல்லிகிட்டே இருக்கும். அதோட சத்தத்தினால சித்தம் வந்து சுத்தமாகும். உள்ளே போகிற புது ஃபைல்ஸ் எது இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ராமநாமத்துடைய ஃபைல்ஸே போகும். ஏன்னா நீங்கள் வந்து மனசு சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது, வாய் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு உள்ளே போகிற பொருள் மாற்றலாம். அந்த மிஷின் ஆஃப் பண்ண முடியாது, ஆனால் அந்த மிஷனுக்குள்ளே போகிற பொருள் மாற்றலாம். அப்படி அது மாறிச்சன்னா உள்ள நல்ல ஃபைல்ஸ் போகும், ராமநாமம் ஃபைல்ஸ் போகும். அதோட சம்ஸ்காரத்தினால இன்னும் நல்ல காரியங்கள் நடக்கும். இப்போ நல்ல காரியங்கள் என்ன, கெட்ட காரியங்கள் என்ன, அது ஒரு பெரிய விஷயம். எது நல்லதுன்னு நாம் நினைக்கிறோமோ அது நல்லது இல்லை. அம்மா வந்து பையன் தூங்குறான்னா, பையன் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கான், தூங்கட்டும் சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அவன் தூங்குறது நல்லது, அம்மாவோட பார்வையில் அவன் தூங்குறது நல்லது. ஆனால் அவனோட வாழ்க்கை பார்வையில் பார்த்தீங்கன்னா அது நல்லது இல்லை. அவன் பிராமி முகூர்த்தத்தில் வந்து எழுந்துக்கணும், சன்னியாவந்தனம் பண்ணணும் இல்லையா? யாரோட பார்வை என்ன இருக்கோ அதை வச்சு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன பார்க்குறதுன்னு சொன்னால் சம்ஸ்காரம் கிடைக்கிறதா இல்லையா, அது மட்டும்தான் பார்க்கணும். யாருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அது பார்க்காது சாஸ்திரம். இதனால் நமக்கு நல்ல சம்ஸ்காரம் கிடைக்கும், அது பார்த்து அது பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறது தான் சாஸ்திரத்தோட வேலை. அதனாலேயே பாகவதத்தில் வந்து பிரிய நாமகிரகணே, நாமகிரகணம் நாமஸ்மரணம் பண்ணால் அது வந்து பகவானுக்கு பிரியம். பிரியம் ஏற்பட்டால் அது சக்ஷம் ஏற்படும். சக்ஷன் ஒரு விதமான பக்தி தான். அந்த பார்வையில் பார்க்கும்போது அந்த மாதிரி நாமஸ்மரணம் பண்ணலாம். இது வாயாலே சொல்கிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் நேரம் சொல்கிறோம் அப்புறம் விட்டு போகிறது, அப்படியா? சரி, அந்த வாகேந்திரியம் வேண்டாம். பாணி கை யூஸ் பண்ணி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் சொல்லிட்டு கை எழுதுறது நாமலேಖனம் இங்கே பண்ணுவாரா? அயோத்தியாவில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வால்மீகி
வால்மீகி பவனம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் உள்ளே போனீங்கன்னா நோட் புக்ஸு கோட்டிக்கணக்கில் நோட் புக்ஸ் இருக்காங்க. அது என்ன நோட் புக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எல்லா ஊர்லேயும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் எழுதுவாங்க. அது கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த அயோத்தியாவில் அந்த வால்மீகி பவனத்தில் வைப்பாங்க. அத்தனை பேர் அவ்வளோ நாமஜபம் எழுதி அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அது வந்து கைக்கு வேலை. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் கை சும்மா உட்காராது. வாய் ஜபம் பண்ணாலும் கை சும்மா உட்காராது. அந்த ஆஞ்சநேய சந்நிதியில் கீழே 3 கோடி நாமா இருக்குன்னு சொல்கிறார். அப்படி அந்த நாம ஜபம் கைக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த கை பண்ணுவோம். கை பண்ணும்போது அந்த கைக்கு சிக்னல் கொடுக்கக்கூடிய மனசு அங்கே போகணுமே. அதனால் மனசு கை ரெண்டுமே சேர்ந்து அந்த வேலை பண்ண முடியும். இந்த கை வாய் மட்டும் போராது சொன்னால் பஜனம் நாம சங்கீர்த்தனம் நிருத்தியம் பண்ணுவாங்களே வாத்தியங்கள் எல்லாம் வச்சு, அந்த வாத்தியங்கள் எல்லாம் வச்சு சத்தமாக அது நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அது வந்து நம்ம காதுக்குள்ளும் நம்ம வாயாலேயும் பாடுவோம், கையாலேயும் வாசிப்போம், காலால் நிருத்தியம் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா இந்திரியங்கள் எல்லா உடம்பு ஃபுல்லாக பயன்படுத்தி நம்ம வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் அந்த நாம சங்கீர்த்தனுக்குள்ளே அந்த உடம்பு இருக்குமோ, ஆக்டிவ் இன்வால்வ் ஆக இருக்குமோ, அவ்வளோ நல்ல சம்ஸ்காரங்கள் நல்ல ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். நாம சங்கீர்த்தனம் எதுக்காக பண்ணுறோம் சொன்னால் உதாத்தீகரணம் எது இருக்கோ அதை அப்படியே விடாமல் அதை மேலே கொண்டு போகணும். உதாத்தீகரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஆனால் நிறைய என்ன உதாரணம் சொன்னாலும் கான்ட்ரோவர்சி ஆகும். அந்த மாதிரி உதாரணங்கள் இருக்குது. எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மாംസാഹാரம் நான்வெஜ் சாப்பிடுவாங்களே, உதாரணத்துக்கு நம்ம கூடலி கிராமம் இருக்குது. கூடலி ஷிவமொகா மாவட்டத்தில் ஒரு கிராமம். அங்கே வந்து சண்டிகா பரமேஸ்வரி, துர்கா பரமேஸ்வரி அந்த ஊருக்கு வந்து கிராம தேவதை. அங்கே வந்து ரொம்ப பழைய ஒரு ராமநாதர் கோயில் இருக்குது, ராமேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த ராமேஸ்வரர் கோயிலுக்குள்ளேயே ஒரு துர்காம்பாள் கோயில் இருக்குது. அதுதான் அந்த ஊருக்கு கிராம தேவதை. இப்போது புதுசாக வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ராமேஸ்வரர் கோயில் வந்து இது ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்டு, ரொம்ப பழைய கோயில், இது யாருமே தொடக்கூடாது ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரொடெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த ஊருக்காரங்க வந்து அங்கே அம்பாளை பூஜை பண்ண முடியாது. அங்கே வந்து அவர் பலி கொடுப்பாங்க. அமாவாசைக்கு வருஷம் அந்த உற்சவத்துக்கு எல்லாமே பலி பண்ணுவாங்க. அந்த பலி பண்ண விட மாட்டாங்க. அங்கே லைட்டிங்ஸ் எல்லாம் போட விட மாட்டாங்க. அப்படி ஆச்சு. அப்படி ஆனதுக்கப்புறம் சரி பண்ணாமே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஒரு சாதம் பண்ணி சாதத்தில் கொஞ்சம் குங்குமம் போட்டு கொண்டு வந்து அம்பாள் முன்னாடி வச்சு இதுதான் பலின்னு நினச்சாங்க எல்லாருமே. ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஊரில் நிறைய கெட்ட சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இது எதுக்காக இப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை போட்டு பார்க்கும்போது அந்த கிராம தேவத்தை திருப்தியாக இல்லை, நீங்கள் வந்து கிராம தேவத்தை திருப்தி பண்ணணும் அப்படி சொன்னாங்க. சொன்னதுனால அங்கே பண்ண விட மாட்டாங்க கவர்மெண்ட்காரங்க. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு புது கோவில் கட்டினாங்க. ஊர்லேயே வேறு இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு புது கோவில் கட்டினாங்க. மடத்துக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி புது கோவில் கட்டுறோம், நீங்கள் மடம் சார்பாக ஏதாவது பண்ணி கொடுங்க. மடம் சார்பாக நம்ம வந்து ஒரு புது விக்கிரகம் பண்ணி கொடுத்தோம் அவருக்கு. அந்த பிரதிஷ்டையும் பண்ணி கொடுத்தோம். இப்போ வந்து அங்கே பலி பண்ணுறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க ஊரில். இப்போ அந்த பலி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க எல்லாருமே. அப்படி பண்ணக்கூடாது, அது பாபம், ஹிம்சை, இப்படியெல்லாம் பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஜெயின தர்மம், ஜெயின மதம், பௌத்த மதம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த பசு பலி பற்றி நம்ம பார்வையே மாறி போயிருக்கு.
அதுக்கப்புறம் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயங்கள், கௌடிய பரம்பரை, இந்த பெங்கால் சைட்லேருந்து வந்த கௌடிய வைஷ்ணவ பரம்பரை, அந்த பரம்பரைகள் எல்லாமே மாம்சாகாரம் பண்ணுறது ரொம்ப பெரிய பாபம். அந்த சம்பிரதாயம் அவரோட பார்வையில் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் எல்லா இடத்துலையும் இப்போது கொஞ்சம் டாமினெண்ட்டாக இருக்குது. அதனால் மாம்சம் சாப்பிட்றவங்க வந்து பெரிய பாவம் பண்ணுறாங்க அப்படி ஒரு பார்வை இருக்குது. ஆனால் நம்ம வைதிக பார்வை அப்படி இல்லை. வேதத்திலேயே யஜ்ஞங்கள் சொல்லியிருக்காங்களே, வேதாகி யஜ்ஞார்த்தம் அபிப்பிரவருத்தாக. வேதங்கள் எதுக்காக வந்திருக்குன்னு யஜ்ஞத்துக்காகவே வேதங்கள் வந்திருக்கு. அந்த யஜ்ஞத்தில் வந்து இந்த பஸ்வாலம்பனம், பலின்னு சொல்ல மாட்டாங்க, ஆலம்பனம், பஸ்வாலம்பனம் பண்ணுவாங்க. அதை யாகம் பண்ண ஸ்ரோத்ரிய பிராமணரும் சாப்பிடுவாங்க. யாகம் பண்ணும்போது டெய்லி சாப்பிட மாட்டாங்க, அது வேறு விஷயம். அது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றதும் இல்லை. அதில் என்ன விதி இருக்கோ அது விதிப்படி சாப்பிடுவாங்க. அப்படி வேதம் படித்தவாள் மாம்சம் சாப்பிட்டவாள் நிறைய பேர் இருக்காங்க. அவரோட பிராமணத்தை ஒன்றும் போகலை. இந்த மாம்சாகாரம் சகஜமாக கிராமங்களில் இருக்கு இல்லையா, அந்த மாம்சாகாரம் அவர் நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலும் சாப்பிடுவாங்க. அவருக்கு அது தேவை, டேஸ்ட்டுக்கு. சில பேருக்கு ப்ரோட்டீனுக்காக தேவை, சில பேர் டேஸ்ட்டுக்கு தேவை, சில பேர் அவர் பண்ணுற வேலைக்கு அது தேவை. இல்லைன்னா சில பேருக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி, ஈஸியாக கிடைக்கிறது எதுன்னா அதுதான் கிடைக்கும், அதனால சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ அவளுக்கு போயிட்டு நீ இந்த மாம்சம் சாப்பிட்றியப்பா, ரொம்ப பெரிய பாபம் பண்ணுறேன், நீ வந்து என்கிட்ட வராது, நீ மனிதனே கிடையாது, இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அப்படி விட முடியாது. ஆனால் அவருக்கு சம்ஸ்காரமும் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? அப்போது சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா, நீ பலி கொடு, பலிக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடு, இப்படி சொல்கிறது. இப்போது முன்னாடி வந்து அவன் டேஸ்ட்டுக்காகவே போக பதார்த்தம் போகத்துக்காகவே சாப்பிட்ருக்கும்போது அந்த மாம்சத்தில் சம்ஸ்காரங்கள் அவனுக்குள்ளே வந்தது. ஆனால் இப்போது அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, சமர்ப்பணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரசாதமாக சாப்பிடும்போது அதுக்கு பிரசாதத்துவம் வந்தாச்சு, அதுக்குள்ள சம்ஸ்காரம் ஆச்சு. அந்த சம்ஸ்காரம் ஆன பிரசாதம் அவன் சாப்பிட்றான், மாம்சம் சாப்பிட்றது இல்லை. அது மெட்டீரியல் மாம்சமாக இருந்தாலும் அதுக்குள்ள மாற்றம் வந்தாச்சு. எப்படி மாற்றம் வந்தாச்சு? அது விதிப்படி வந்திருக்கு, சாஸ்திரிய விதிப்படி வந்திருக்கு. இது அதோடைய உன்னதீகரணம்னா குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, குவாலிட்டியை ஏற்றுறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன ஆச்சு, அவனுக்கு எப்போ வேணுமோ அப்போது சாப்பிடுவான். அப்படி விடாமல் நீ வந்து இன்றைக்கி சாப்பிடணும், இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, ஃப்ரைடே சாப்பிடக்கூடாது, அமாவாசை இன்றைக்கி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிர்பந்தங்கள் வச்சுருக்காங்க. அது என்ன ரெகுலேஷன். ஒன்று ரெகுலேஷன், ரெண்டாவது சப்ளிமேஷன். ரெண்டுமே நடந்ததாங்க. அதே மாதிரி நம்ம வாயால் வரக்கூடியது என்ன? துவனி தான் வரும். அந்த துவனி எந்த துவனி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்படி விடாமல் அதுக்குள்ளே ராமநாமம் கொண்டு வந்தால் அதோட எஃபெக்டே வேறு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொன்னாலும் அது சத்தம்தான், வேறு விஷயம் சொன்னாலும் அதுவும் சத்தம்தான். ஆனால் அதோட இம்பேக்ட் வேறு, இதோட இம்பேக்ட் வேறு இல்லையா? இப்படி நாம ஜபம் வந்து நம்ம வந்து பக்தியோட பார்வை வேறு, நம்ம சாங்கிய தர்சனத்தோட பார்வை வேறு, சாங்கியம் யோகம் அந்த பார்வை வேறு. அதே விதத்தில் இந்த உதாத்தீகரணம் பரம்பரையாக நம்ம வந்திருக்கக்கூடிய உதாத்தீகரணம் பார்வையில் பார்க்கும்போது நாமஸ்மரணம் வந்து நம்ம வேறே விதமாகவே பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நாமஸ்மரணம் பண்ணுறதுக்காகவே ஒரு இடம் உருவாக்கி அந்த இடத்துல இத்தனை வருஷமாக இவ்வளோ நாமஸ்மரணங்கள் நடந்து, இந்த ஸ்கூலு, அப்புறம் அது என்ன சொன்னீங்க, ஞானவாப்பி, காசியில் ஞானவாப்பி இருக்குது. அந்த ஞானவாப்பி மாதிரி இங்கே ஒரு ஞானவாப்பி, கல்யாண மண்டபம், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பித்து இங்கே எல்லாமே நடத்தக்கூடிய அயோத்தியா மண்டபத்தில் வந்து இன்றைக்கி பேசக்கூடிய நேரம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை எல்லோரும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே பகவான் உங்களுடைய புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா
நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும்? 3 இருக்கும். லோகேஷனான்னு சொன்னால் உலகத்தில் 4 பேர் நம்ம மதிக்கணும், அது லோகேஷனா. வித்தேஷனா, எனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், இவ்வளோ பணம் வேணும், தங்கம் வேணும், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், இதெல்லாம் வித்தேஷனா. 3வது புத்திரேஷனா, எனக்கு பையன் வேணும், பொண்ணு வேணும், அவன் அது படிக்கணும், இவன் இது படிக்கணும், என் பையன் அது பண்ணா இது பண்ணா, பெருமை, ரொம்ப பெருமை இருக்குமே, அது பெருமை. அது எது? புத்திரேஷனா. லோகேஷனா, வித்தேஷனா, புத்திரேஷனா, இந்த 3 இருக்கும் உலகத்தில் மனிதருக்கு எல்லாருக்குமே. இது தாண்டி ஒன்றும் இல்லை. அது 3மே எல்லாருக்குமே கிடைக்கணும். அது தப்பு ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே மதிப்பு வேணும். மதிப்பு பின்னாடி போகாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிரேஷ்டி இருப்பாங்க, ஒரு செட்டியார், ஒரு ஊரில் ஒரு ஸ்கூல் கட்டணும். அந்த ஸ்கூல் கட்டுறதுக்கு இடம் வேணும். யார் கொடுப்பாங்க? அந்த செட்டியார் தான் கொடுப்பாங்க. அந்த செட்டியார் வந்து ரொம்ப தர்மாத்மா, தர்மம் பண்ணுவார், இப்படி ஒரு மதிப்பு அவருக்கு கிடைக்கும். அந்த மதிப்புனால இன்னும் தர்மம் பண்ணக்கூடிய பிரவೃತ್ತಿ அவருக்குள்ளே வரும். அதனால் யார் தர்மம் பண்ணுறாங்களோ, யார் செலவு பண்ணுறாங்களோ அவரை வந்து சன்மானம் பண்ணுறது, அவருக்கு மதிப்பு கொடுக்கறது வந்து நம்மளோட கடமை. அதனால் மதிப்புக்கு பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மதிப்பு மூலமாகவே நிறைய தர்மங்கள் நடக்கும். அந்த லோகேஷனா. ஆனால் அது வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்த அளவுக்கு போகக்கூடாது, கெடுத்தக்கூடிய அளவுக்கு போகக்கூடாது. அது தர்ம மார்க்கத்திலேயே இருக்கணும். லோகேஷனா, தர்மம் மூலமாக தர்மம் பண்ணி நமக்கு மதிப்பு கிடைக்கிறதுனா அது நல்லது. லோகேஷனா. வித்தேஷனா, இப்போது இவ்வளோ பெரிய அயோத்தியா மண்டபம் நடக்கிறது, இங்கே கரண்ட் பில் வரும், வாட்டர் பில் வரும், இதை நடத்தணும், இதுக்கு செலவாகும், எனக்கு பணமே வேண்டாம் வாழ்க்கையில் சொன்னால் எப்படி முடியாது. நான் வந்து யார்கிட்டையும் ஒன்றும் பணம் வாங்க மாட்டோம், டொனேஷன்ஸ் வாங்க மாட்டோம், அப்படி அவர் உட்காந்தா இந்த மூடி வேய வேண்டி வரும். இது நடத்தவே முடியாது, சஸ்டைனபிள் கிடையாது. அதனால் வித்தேஷனாவும் நல்லது தான். ஆனால் தர்மம் விட்டு வெளியே போகக்கூடாது அந்த வித்தம். 3வது புத்திரேஷனா. இப்போ எல்லாருமே சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறது, பையன் இல்லை, கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது, நம்ம ஹிந்துக்களுடைய நம்பர்ஸே கம்மியாக போச்சு. இப்படியே போனால் ஒரு இன்னொரு 40 வருஷத்துக்குள்ளே ஹிந்துக்களே இல்லாமல் போயிடுவாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு பிள்ளை, எல்லாருக்குமே ஒரே ஒரு பிள்ளை. அப்படி இல்லாமல் மினிமம் 4 பசங்க இருக்கணும். அவர் வந்து நல்லா படிக்கணும், அவருக்கு படிக்க வைக்கணும். ஒரு உபனிஷத்து இருக்கு, மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலோ ந பாட்டிதா. மாதா சத்ரு, தாய் அம்மாவே அவனுக்கு சத்ரு, எதிரி. பிதா வைரி, அப்பா தான் அவனுக்கு வைரி. என்ன சொல்லுவாங்க தமிழ்? எதிரி. ஏன பாலோ ந பாட்டிதா, படிப்பு சொல்லிக் கொடுக்காத அப்பா அம்மா இருந்தால் அவர் தான் அவனுக்கு எதிரின்னு சொல்கிறார். மாதா சத்ரு பிதா வைரி ஏன பாலோ ந பாட்டிதா. அதனால் வித்தேஷனா புத்திரேஷனாவும் நல்லது தான். குழந்தைகள் பெற்றுக்கணும், அவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும். அது எல்லாமே வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு அப்புறம்தான். இதெல்லாம் தாண்டி இதுக்கு அப்புறம் என்ன பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வரும். அதுதான் அப்போ பக்தி தேவை. அதுதான் வானப்பிரஸ்தாசிரமம். வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கிரகஸ்தாசிரமம் இருக்கு இல்லையா? அந்த கிரகஸ்தாசிரமத்தில் இந்த லோகேஷனா, வித்தேஷனா, புத்திரேஷனா 3மே அவசியம். ஆனால் ஒரு பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அகைன் அந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வரணும் திரும்பி. அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த உலகமே மோகமாயா, இதெல்லாம் விடுங்கோ, உலகத்தில் ஒன்றும் இல்லை. இப்படி லோகேஷனா, வித்தேஷனா, புத்திரேஷனா இது 3மே கெட்டதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது நார்த் இந்தியாவில் வந்து நிறைய இந்த கதாவாச்சகன்னு இருப்பாங்க.
அவர் எல்லாமே இந்த பாகவத கதைகள் சொல்லுவாங்க. பக்திக்காக உற்சாகப்படுத்துறது நல்லது தான், பக்திக்குள்ளே கொண்டு வர்றது எல்லாருமே நல்லது தான். ஆனால் இந்த உலகமே இதில் சுவாரஸ்யமே கிடையாது, இந்த உலகத்தில் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை, இந்த உலகம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நீங்கள் பகவான் பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், இப்படி ஒரு சிந்தனை கொண்டு வர்றாங்க. அதை கேட்கும்போது நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த அந்த ஹால்லேருந்து வெளியே வந்த உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது வாழ்க்கையில். இம்ப்ராக்டிக்கலான சஜஷன், இம்ப்ராக்டிக்கலான டீச்சிங் அது. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அதனால தான் நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில், உங்களுடைய லோகேஷனா, வித்தேஷனா, புத்திரேஷனா மூணுமே பகவானுடைய அனுகிரகத்தினால பரிபூர்ணமாகட்டும். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அது விடுங்கோ சொல்ல மாட்டேன். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். அம்பாள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி பேசி ஹிந்தி விராமம் சொல்கிறேன். ஸ்ரீமத் ஜெகத்குரு சங்கராச்சாரிய பகவான் பேசுங்க.